வணக்கம். ராஜராஜன் தர்பார். சமீபத்தில் விஜய் அவர்கள் அவருடைய மாநில செயலாளர்கள் கூட்டத்தில் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். முதல்ல அவர் பேசுனது, யாரும் என்னை அடிபணிய வைக்க முடியாது, யாருடைய மிரட்டலுக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். இவர் குறிப்பிடுவது அது கரூர் சம்பவம், பிற சிபிஐ விசாரணை, இதை பற்றி தான் என்று நினைக்கிறேன். கரூர் சம்பவம் முழுக்க முழுக்க நடந்தது இவருடைய பொறுப்பற்றத்தனம். இவருடைய ஆர்கனைசர்ஸ் சரியாக அதை ஆர்கனைஸ் செய்ய தெரியாதவர்கள், திராணி இல்லாதவர்கள். அதனால் 41 உயிர்கள் பலியானது. இவர் வேண்டுமென்றே காலதாமதாக வந்தது. இதெல்லாம் இதுக்கு வெளிநாட்டு சதி என்று அரசியல்வாதிகள் சொல்வது போல இது திமுகவின் சதி என்று ஒரு சும்மா சொல்லி விட்டுட்டு, அதனால அதை வச்சு இவரை பயமுறுத்துறது போல ஒரு இமேஜை கிரியேட் பண்றார். இதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. முழுக்க முழுக்க காரணம் இவர் தான் அந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும். இரண்டாவது, அவர் சொல்றது என்னன்னா, மக்கள் இவர் எப்பவுமே இவர் பக்கம், மக்கள் பக்கம் இவர் எப்பவும் நிற்பார் அப்படி என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு மக்கள் பிரச்சனையை பற்றியும் இவர் குரல் கொடுத்ததே இல்லை. இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஆகட்டும், அவங்களுடைய அந்த பழைய பென்ஷன், புது பென்ஷன், அந்த போராட்டம், செவிலியர்கள் மற்றும் ஆசிரியர்கள், எக்கச்சக்கமான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் ஒரு வார்த்தை கூட இவருடைய நிலை என்ன என்று இவர் சொன்னதில்லை. ஆகவே இவர் மக்கள் இவர் மக்கள் பக்கம் இருப்பார் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மூன்றாவது, ஊழலுக்கு நான் செய்ய மாட்டேன், என்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு, நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார். அது ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். இவர் ஊழல் செய்ய போகிறார் என்று யாரும் சொல்ல போவதில்லை. ஆனால் ஊழலை ஒழிப்பது என்றால் இவரை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. இவர் செலக்ட் பண்ண போகிற 234 தொகுதி எம்எல்ஏக்கள், அவங்க யாரு? நேர்மையானவர்களா? எப்படிப்பட்டவர்கள்? அவங்களுடைய சொந்தக்காரங்க, மகன்கள், சொந்தக்காரர்கள், இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள்? இதை பொறுத்து தான் அந்த அரசோட ஊழல்ன்றது நிர்ணயிக்கப்படுகிறது. அவங்க எல்லாத்துக்கும் இவர் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இன்றைக்கு பார்த்தோம்னா மாநில செயலாளர்கள், தாவேகாவுடைய மாநில செயலாளர்களை நியமிப்பது, தேர்ந்தெடுப்பதிலேயே ஒவ்வொருத்தரும் காசு வாங்கிக்கிட்டு அவங்கள நியமிக்கிறார்கள் என்று அவங்க கட்சிக்காரங்களே குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவர்களை தான் வைத்து அவர் எம்எல்ஏவை நிற்க வைக்க போகிறார். ஆகவே இவர் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? மக்கள் தான் சிந்திக்க வேண்டும். ஊழலை ஒழிப்போன், ஊழல் செய்ய மாட்டோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதில் எந்த விதமான அர்த்தம் இல்லை. மக்கள் சிந்திக்குங்கள். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.